الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور هدى ورحمة للمؤمنين. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்தாளக்கூடிய அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான சங்கையான மகத்தான ஒரு மாதம் எங்களை நோக்கி வர இருக்கிறது. உண்மையில ரமதான் என்று சொல்றது சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு விசேஷமான ஒரு விருந்தாலயமாக, எல்லா வீட்லையும், எல்லா மஸ்ஜிதிலையும், எல்லா ஊர்லையும் பெரிய ஒரு விசேஷம்தான் ரமதான் என்று சொல்றது. எங்கட ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அது வாரத்துக்கு பல நாட்கள், பல மாதங்களுக்கு முன்னால் இருந்தே தயாராகக்கூடிய ஒரு வளம் எங்கள்கிட்ட இருக்கு. ஒரு திருமணம் என்று வந்தா அந்த திருமணம் நேரம் குறிக்கப்பட்ட நாளுக்கு எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் இருந்தே வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. திருமணத்தினுடைய பிஸி உருவாகி நாங்கள் எல்லாரும் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட ஆட்கள். எங்களோட வியாபாரத்துடைய முக்கியமான மெயின் டார்கெட்டே சீசன் தான். அந்த சீசனுடைய காலம் நெருங்க முன்னால எத்தனையோ விதமான பிளேன்களை நாங்கள் போடுவோம். முதலாவது ஒரு கட்டம் சல்லி எல்லாம் சேவ் பண்ற ஒரு காலம். ஏன்? முன்னால சீசன் வருது, சல்லிகளை சேர்க்கணும். இன்னும் சீசன் கொஞ்சம் நெருங்குற நேரம் அந்த சீசனுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேசிங் பண்ற காலம். தேவையான பொருள் எல்லாம் வாங்கி சீசனுக்கு தயாராகிடும். சீசன் வந்ததோட ராவு பகல் பார்க்காம, தூக்கம் என்றது பார்க்காம, கஷ்டங்கள் பார்க்காம அந்த முழு சீசன்லையும் பெரிய ஒரு முயற்சி ஒன்று செய்வோம். சீசன் முடிகிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பல மாசத்தினுடைய திட்டம், அந்த மாசத்தினுடைய முயற்சி, இது எல்லாத்தோட பிரதிபலனும் கையில வருது. என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருந்தோமோ எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஈமான்தாரிகளுடைய, முஃமின்களுடைய ஆகப்பெரிய சீசன் தான் ரமதான். அந்த ரமதான் இன்னும் வாரத்துக்கு ஒரே ஒரு மாசம் தான். எங்களோட விட்டு கல்யாணத்தை விட, எங்களோட பிசினஸ் சீசனை விட இது எங்களுக்கு ஆக விசேஷமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் எங்களோட உள்ளங்கள்ல இந்த ரமதானுக்கான தயாரிப்பு என்ன வந்திருக்கு, என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்களாம், ரஜபுடைய மாசம் இருக்குது, இது பயிர நற்ற மாசம். ஷாபான் இப்ப நாங்க இருக்கிற மாசம்,
இது நீர் பாய்ச்சிற மாசம். ரமதானுடைய மாசம் என்றது அந்த வித்தின் மூலமாக வந்த அறுவடைகளை செய்யற மாசம். அப்படின்னா ரஜபுடைய மாசமே ஒருத்தர் ரெடி ஆகிறோம். ரமதான் எப்படி ரெடி ஆகிற? ரஜபுடைய மாசம் இவர் மெதுவா மெதுவா பாவங்களை விட ஆரம்பிக்கும். பாவங்களோடே இருந்தவர், பாவங்களையே பார்த்தவர், பாவங்களையே கேட்டவர், அதே ஹாலாத்துல ரமதான் உள்ளுக்கு போனாலும் ரமதான் நாசமாயிரும். ரமதானுடைய பூர்த்தியான கூலி அடையலாம் போயிட்டு. எனவே ரஜப்ல இருந்து ட்ரை பண்ணுவார், பாவங்களை மெதுவா மெதுவா விட்டுறது. ஷாபானுடைய மாசம் வந்தா ஷாபான்ல ரெடி ஆகுவார், சின்ன சின்ன அமல்களை செஞ்சு. ஏன் ரமதான்ல இரவு வணக்கம் செய்ய இருக்குது, தராவிய தொழறி, குர்ஆன் ஓதறிக்குது. சில நேரம் வாழ்க்கையில கஞ்சத்தனம் இருக்கும், கொடுக்கிற பண்பு இருக்காது. லட்சக்கணக்கு சல்லி இருக்கு, கொடுக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்கும். ரமதான் மாசம் சதகாவுடைய மாசம். எனவே ஷாபான்ல இருந்து மெதுவா மெதுவா செலவழிச்சு பழகுவார், குர்ஆன் ஓதி பழகுவார், சுன்னத்தான தொழுகைகளை தொழுது ரமதானுக்காக ரெடி ஆகுவார். இப்ப ரமதான் வார நேரம் சந்தோஷம், மாஷா அல்லாஹ், அமல்களுக்கும் பரவி இருக்கிறோம், பாவங்களையும் விட்டு பரவிக்கிறோம். இப்ப பூர்த்தியான பிரயோஜனத்தை ரமதான்ல அடைவார். எனவே அன்பான சகோதரர்களே, இன்னும் சில நாட்கள்ல ரமதான் வர இருக்குது. அந்த ரமதானுக்காக நாங்க இப்ப தயாராகும். ரமதான் என்று வார நேரம், ரமதான்ல ஆக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் தான் குர்ஆன் ஓதுறாங்க. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நியாமத்துகள்ல ஆக பொறுமதியான நியாமத்தான் குர்ஆன். இந்த குர்ஆனை போல ஆக பெரிய ஒரு முஅஜிஸா, ஆக பெரிய ஒரு சாதனை இந்த உம்மத்துக்கு இல்லை. ஆனா கவலையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சமூகத்துல ஆக அற்பமாக பார்க்கப்படுற ஒரு பொருளும் அது குர்ஆன் தான். இந்த குர்ஆன் என்ன? இது குர்ஆன், இந்த குர்ஆனுடைய மகத்துவம் என்ன? அன்பான சகோதரர்களே, உலகத்துல வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அத்தாட்சிகளை கொடுத்தான், முஅஜிஸாக்களை கொடுத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வார காலம் நிறைய மக்கள் சூனியங்கள்ல, சூனியம் செய்யறதுல நிறைய திறமை உள்ளவங்களாக இருந்தாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரே ஒரு அசா, அந்த கம்பு தடியால எல்லா சூனியத்தையும் இல்லாம போட்டாங்க. எல்லா சூனியமும் ஃபெயில். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போறதோட அந்த அசாவுடைய சக்தி உலகத்திலிருந்து இல்லாம போச்சு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வார நேரம் உலகத்துல மருத்துவம் தலை தூக்கி இருந்துச்சு. அது பெரிய ஒரு கலையாக இருந்துச்சு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு முஅஜிஸாவை கொடுத்தான். எந்த ஒரு மருத்துவராலையும் செய்யலாத ஒரு முஅஜிஸா, மௌத்தான ஜனாசாவை எழுப்பாட்டிடுவான். மௌத்துக்கு ஹயாத்தை திருப்பி கொடுத்துருவான். இந்த முஅஜிஸா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதோடு அப்படியே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வார நேரம் அந்த அரபியர்கள்ட்ட இலக்கண இலக்கியத்துடைய அறிவு, பெரும் பண்டிதர்களாக இருந்தாங்க, பெரிய அறிவாளிகளாக இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்தாங்க. குர்ஆன் என்ற முஅஜிஸா, அலிஃப் லாம் மீம். இந்த அலிஃப் லாம் மீம் என்றதுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கின்றது எல்லாருக்கும் விளங்கிச்சு. ஆனா என்ன கருத்து ஒருத்தருக்கும் தெரியும். இந்த குர்ஆனுடைய முஅஜிஸாவை பார்த்த எல்லா அரபிகளும் திகைச்சு போனாங்க. இது என்ன ஆச்சரியம்! இது ஒரு காலமும் மனிதனுடைய பேச்சாக இருக்கேதா? ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு வார்த்தையை பேசேதா என்றது அந்த முழு சமூகத்துக்கும் விளங்கிச்சு. அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆன்
அவ்வளோ பெரிய ஒரு முஜிசா ஆகிறதுக்கு காரணம் அல்லாஹ் இந்த குர்ஆனை அப்படி பாதுகாத்தான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட பலகையில குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு. பிறகு அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து உலகத்துல எப்படி காபா ஆக சிறந்ததோ இதை போல வானத்துல ஆக சிறந்த மஸ்ஜித் தான் பைத்துல் இஸ்ஸா. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து குர்ஆன் அல்லாஹ் பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கினான். பிறகு அந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா பைத்துல் இஸ்ஸால இருந்து உலகத்துக்கு இறக்க ஆரம்பிச்சான். இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சொல்ற நேரம் وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ. இந்த குர்ஆன் எப்படியாப்பட்டதுண்டா முழு அகிலங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் இருக்கிறானே அந்த அல்லாஹ் இந்த குர்ஆனை உலகத்துக்கு இறக்கினான். இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். முழு அகிலங்களுடைய இரட்சகன் அல்லாஹ்வுக்கு சொந்தமான குர்ஆன். இந்த குர்ஆனை வானத்திலிருந்து உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யார்? நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். இந்த குர்ஆனை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர் இருக்கிறாரே இவர் முழு மலக்குகளுக்கும் தலைவராக வைத்தார். அல்லாஹ் அவனுக்கு எந்த சக்தியை பாவிச்சானோ ரூஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் அவனுக்கு பாவிச்சிருக்கிறான். அதே வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பாவிச்சான். இந்த குர்ஆனை இறக்கினதுனால வானத்திலிருந்து உலகத்துக்கு குர்ஆனை கொண்டு வந்ததனால மலக்குமார்களுடைய தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆகினார். எங்க குர்ஆனை கொண்டு வந்தார் அவர்? அலா கல்பிக் லிதகூன மினல் மூதிரீன். இந்த குர்ஆன் கிடைச்ச நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய தலைவர், உலகத்துடைய தலைவர், உலகத்துக்கு ஆக சிறந்தவர், எல்லா படைப்பினங்களை விட சிறந்தவராக மாறுறார். இந்த குர்ஆனை உலகத்துக்கு எடுத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சிறப்பு. நாலாவது பிலிசானின் அரபிய்யும் முபீன். உலகத்துல எத்தனை லட்சம் பாஷைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் பெருமை இங்கிலீஷ் பேசுறது, இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு பெருமை. இங்கிலீஷ்ல ஒருத்தர் டிப்ளோமா அந்த துறைகள் கொஞ்சம் தூரம் போய்த்திருந்தா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு விஷயம் மாதிரி. ஆனா மொழிகள்ல ஆக சிறந்த மொழி அரபி மொழி. சொர்க்கத்துல பேச போற மொழி குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த மொழி. எனவே மொழிகள்ல ஆக சிறந்த மொழியாக மாறுது அரபி. ஏன்? குர்ஆன் அரபில. அஞ்சாவது சிறப்பு, இந்த குர்ஆன் எந்த மாசத்துல இறங்கிச்சு? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். எல்லா முஃமின்களுடைய உள்ளத்திலேயும் ஆக விருப்பமான மாசம் ரமதானுடைய மாசம். உலகத்துல நரகம் முழுமையாக மூடப்படுற மாசம், சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படுற மாசம், நன்மைகளை எத்தனையோ மடங்காக அல்லாஹ் இரட்டிப்பாக்கி கொடுக்கிற மாசம். அந்த மாசத்துக்கு ஏன் சிறப்பு? அந்த மாசத்துல தான் குர்ஆன் இறங்கிச்சு. அந்த மாசத்திலே ஆக முக்கியமான ஒரு நாள் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ற இரவுல குர்ஆன் இறங்கியது. அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஏன்? குர்ஆன் இறங்கின இரவு. அடுத்த சிறப்பு, இந்த குர்ஆன் எந்த ஊர்ல இறங்கிச்சு? லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். அல்லாஹ் அந்த ஊர்ல சத்தியம் பண்ணி சொல்றான். மக்கா முக்கர்ரமா சத்தியம் பண்ற அளவுக்கு ஏன் கண்ணியமாக மாறிச்சு? குர்ஆன் இறங்கின ஊர் அது. இப்ப அல்லாஹ் கேக்குறான் இங்க எல்லாத்தையும் பார்த்து, ஃபஐன தذهبون இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். எங்க
கண்ணியமான அறிவை குர்ஆனை விட்டுட்டு எங்க போறீங்க? இந்த குர்ஆனை விட ஏன் மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? அன்பான சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லா கல்விகளையும் விட, எல்லா அறிவுகளையும் விட ஆக சிறந்த அறிவாக குர்ஆன் மாறுது. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க. இது எல்லா உலகத்தில் உள்ள முழு அகிலத்தார்களுக்கும் ஒரு பயானாக, ஒரு படிப்பினையாக, ஒரு பெரிய உபதேசமாக குர்ஆன் இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளோ சிறப்புக்குரிய குர்ஆன், இந்த குர்ஆனை உலகத்துல யார் வாழ்க்கையில எடுத்துக்கொள்வாரோ, இந்த குர்ஆனை யார் ஓதுவாரோ, இந்த குர்ஆனை யார் மனனம் செய்வாரோ, இந்த குர்ஆனை யார் சிந்திப்பாரோ, எல்லா மனிதர்களையும் விட இவர்தான் ஆக சிறந்தவராக மாறுவார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். மக்கள்ல அல்லாஹ்வுக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் யார்? சொன்னாங்க, ஹும் அஹ்லுல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் இந்த குர்ஆனோட யார் சம்பந்தமாக இருந்தாங்களோ இவங்க அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்களாக மாறிடுவாங்க. எனவே மனிதர்கள் ஆக மதிப்புக்குரியவங்க, ஆக கண்ணியத்துக்குரியவங்க, ஆக சங்கையானவங்க இந்த குர்ஆனோட யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க தான். இந்த பணத்துக்குள்ள மதிப்பு, எங்களோட பொசிஷனுக்குள்ள மதிப்பு, எங்களோட படிப்புக்குள்ள மதிப்பு, இதெல்லாம் மௌத்து வரைக்கும் தான். அந்த மௌத் என்ற இமிகிரேஷனை தாண்டி போனா அங்க இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் வெளியில் இல்லாம வைக்கும். ஒரு மனிதர் உலகத்துல வாழ்ற நேரம் அவருக்கு மதிப்பு வேணுமாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல தான் வச்சிருக்கிறான். உலகத்துல மதிப்பு வேற எதிலேயுமே இல்லை. குர்ஆனோட யாரு சம்பந்தப்படுறாங்களோ இவங்களுக்கு தான் உலகத்துல மதிப்பு இருக்குது. இவங்க தான் உலகத்துல மதிப்புக்குரியவங்க. அது உண்மையான மதிப்பு எப்ப விளங்கும் என்றால், ஒன்னாவது உலகத்துடைய வாழ்க்கைக்கு புறவுள்ள ஒன்னாவது வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையில பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி அது குர்ஆன் தான். ஒரே ஒரு விஷயம் அது குர்ஆன் தான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சூரத்துல் முல்க உலகத்துல ஓதி வருவாரோ அது கபருக்குள்ளால அவருக்கு பிரயோசனமாக இருக்கும். அது அவருக்கு உதவியாக இருக்கும். கபருக்குள்ளால வேற எந்த பணமோ பதவியோ அந்தஸ்தோ கல்வியோ ஒன்றுமே அங்க பிரயோசனம் இல்லை. அங்க மதிப்பு குர்ஆன் மட்டும்தான் கபருக்குள்ளால. உலகத்துல அடுத்த எல்லாத்தாலையும் மதிப்பு கிடைக்கும். எத்தனை வருஷம் கிடைக்கும்? மௌத்து வரைக்கும் கிடைக்கும். எத்தனையோ 1000 வருஷம் மதிப்பு கிடைக்கிற ஒரு பொருள் அது குர்ஆன் கபருக்குள்ள. அடுத்த கட்டம் தான் மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானம் உலகத்துல எல்லா மக்களும் மஹ்ஷர் மைதானத்துல நிர்வாணிகளாக இருப்பாங்க. எல்லோரும் ஒரே சஃப்ல இருப்பாங்க. இந்த குர்ஆனோட உலகத்துல யாரு சம்பந்தப்பட்டாங்களோ இவங்க மலக்குகளோட இருப்பாங்க. சங்கையான கண்ணியமான மலக்குகளோட உலகத்துல குர்ஆனோட சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க. அடுத்து எல்லாமே ஒரே வரிசையில் இருப்பாங்க. அடுத்த கட்டம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை. எல்லாருடைய அமல்களையும் வச்சு அல்லாஹ் அவங்களோட அந்தஸ்துகளை முடிவு செஞ்சிருவான். ஒவ்வொருத்தர் அமலையை வச்சு ஒவ்வொருத்தருக்கு முடிவு கிடைச்சு. குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிஸ் அல்லாஹ் வர சொல்லி சொல்லுவானாம், இக்ரா வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா. நீ உலகத்துல எப்படி குர்ஆனை ஓதினியோ அத போல இங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே போ. சில உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கோ அத்தனை ஆயத்துடைய அளவுதானாம் சொர்க்கத்துல அந்தஸ்துகள் இருக்கு. இவர் எத்தனை ஆயத்தை அங்க ஓதுவாரோ அத்தனையாவது அந்தஸ்துல வைத்து சேருவார். அங்க யார் சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஓதி மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று முடிக்கிறாரோ அவர்தான் அங்க ஆகப்பெரிய அந்தஸ்துக்குரியவராக இருப்பார். அவர்தான் அங்க ஆகப்பெரிய கண்ணியவனாக இருப்பார். இவ்வளவு பொறுமதியான குர்ஆன் ஏண்டையும் உங்களுடைய கையில் இன்றைக்கு
இந்த குர்ஆனோட ஏனையும் ஹாலாத் என்ன இன்னைக்கு? நாங்க இந்த குர்ஆனை பார்க்கிறதே ரமதான்ல மட்டும்தான். அதுலயும் சிலவங்க ரமதான்ல கூட குர்ஆனை திறக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, குர்ஆனை பிள்ளைகள் மட்டும்தான் ஓதும், பிள்ளைகள் மட்டும்தான் குர்ஆனை ஓத வைக்கும். எங்கட சின்ன வயசுல நாங்க குர்ஆன் ஓதல, இப்ப நாங்க ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான சகோதரர்களே, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எங்க ஒவ்வொருத்தருக்கும் 4 கடமைகள் இருக்கு. அதுல முதலாவது கடமை தான் குர்ஆனை பார்த்து ஓதுறது. குர்ஆனை பார்த்து ஓதுறது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பார்த்து ஓதுறதுக்கு அதிகமான நன்மைகள் சொன்னாங்க. இந்த குர்ஆன் ஓதுறதால உலகத்துடைய எல்லா லாபங்களும் எங்கட கையில வந்து சேரும். அதுலயும் ஆக முக்கியமான நேரம் ஃபஜ்ருடைய நேரம். எந்த வீட்டுல ஃபஜ்ருடைய நேரம் குர்ஆன் ஓதப்படுதோ அங்க ரஹ்மத்துடைய மலக்குகள் சமூகம் தாராங்க. இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல பரக்கத் ஏற்படுறதுக்கு காரணம் ஃபஜ்ருடைய நேரம் எல்லாரோட வீடும் மக்பராக்களை போல இருக்கு, இருட்டறைகளாக இருக்கு. அங்க சுபம் இல்ல, பாப்பாக்கும் இல்ல, உம்மக்கும் இல்ல, பிள்ளைகளுக்கும் இல்ல, யாருக்குமே இல்ல. தஹஜ்ஜுடைய நேரம், அந்த ஃபஜ்ருடைய நேரம், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரம் நீங்க குர்ஆன் ஓதுவீங்கடா உங்களோட வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவாங்க. எந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வராங்களோ அந்த வீட்டுக்கு முசீபத்தே இருக்காது. இன்னைக்கு ராவு விடிய விடிய போன்லையும் பேச்சிலையும் கதையிலையும் இருந்துட்டு தூங்குற நேரம் ராவு 11 மணி 12 மணி, எழும்புற நேரம் 7 மணி, காலையில 8 மணி. சுபஹ வாழ்க்கையிலே கண்ணால கண்ணில செலவும். எவ்வளவு நஷ்டமான ஒரு நிலைமை. ஃபஜ்ருடைய நேரம் ஓதப்படுற குர்ஆன் எங்களோட ரிஸ்க வீட்டுல கொண்டு வந்து செய்யும். அத போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, அந்த சூரால அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா நோய்க்கும் ஷிஃபாவை வச்சிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது, எல்லா நோய்களுக்கும் நிவாரணி குர்ஆன்ல இருக்குது. ஆனா இன்னைக்கு அது எங்களுக்கு சாத்தியமாவது இல்லை. எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா எங்களுக்கு சொல்றவங்களும் சொல்ற, இந்த டாக்டர்கிட்ட போங்க இவர் சரி வரும், அவர்கிட்ட போனா இது சரி வரும். எனவே நாம் இன்னைக்கு அதுக்கே பழகிருக்கிறோம். ஒன்றும் சரி வராட்டி கடைசியில ஒரு எண்ணெய் போத்தலை ஒரு தேசிகாவை கொடுத்து சொல்ற, போ இது அசத்துல ஓதிட்டு வந்தாலும் ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் நான் கொடுக்கிறேன். ஏன்? அது காரணம் எங்கள்கிட்ட அவ்வளவுதான் அதுக்கு பொறுமதி. குர்ஆனுக்கு எங்கள்கிட்ட 100 ரூபா தான் பொறுமதி, 150 ரூபா தான் பொறுமதி. அதுக்கு நான் உங்கள்கிட்ட 1000 ரூபா 2000 ரூபா தாங்கன்னு சொல்லல. எங்களோட உள்ளத்துல இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. ஏன்? இது நடக்க போறோம்டா. சஹாபாக்கள் உலகத்துல எல்லாமே சாதிச்சாங்க குர்ஆனை வச்சு. குர்ஆன் சொல்லுது, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வயுபஷ்ஷிருல் முஃமினீன். இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்குது, இது சரியானதான் உங்களுக்கு வழிகாட்டும். இது ஒரு காலமும் உங்களை வழி தவற செய்யாது. இந்த குர்ஆனை யார் சரியாக பற்றி பிடிப்பாங்களோ வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டும். இன்னைக்கு எங்களுக்கு ஆக முக்கியம் பரக்கத் தேவை. வாழ்க்கையில நிம்மதி தேவை. குர்ஆன் சொல்லுது, நிம்மதி அது வேற யார்கிட்டையும் இல்ல, குர்ஆன்ல இருக்குது. அல்லதீன ஆமனூ وَتَطْمَئِنُّ قُلُوبُهُمْ بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطْمَئِنُّ الْقُلُوبُ. ஈமான் கொண்டவங்களே, அல்லதீன ஆமனூ وَتَطْمَئِنُّ قُلُوبُهُمْ بِذِكْرِ اللَّهِ. இந்த ஈமான் கொண்டவங்களுக்கு உள்ளத்துக்கு நிம்மதி, சந்தோஷம், ராஹத் அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். நல்ல விளங்கிக்கோங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இந்த உள்ளங்களுடைய நிம்மதி அது குர்ஆன்ல மட்டுமே. இன்னைக்கு நாங்க இதை
இன்னைக்கு சம்பாதிக்கிறது, படிக்கிறது, முயற்சி செய்யறது எல்லாமே நிம்மதிக்காக தான். நிம்மதி ஏன் கிடைக்குது இல்ல? எங்கட சரியான தொடர்பு இன்னும் குர்ஆனோட வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு இந்த குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஒரு ஜமாத், ஒரு யுத்தம் முடிஞ்சு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஊரை கடந்து வார நேரம் அந்த ஊர்ல சில மக்கள் வந்தாங்க. சொன்னாங்க, எங்களோட ஊருடைய தலைவருக்கு ஒரு நோய், ஜின் பிடிச்சிருக்கு. எவ்வளவு மருத்துவம் செஞ்சிட்டோம், ஒன்றுமே சரி வருது இல்லை. உங்கள்கிட்ட யாராவது மறந்து செய்யறவங்க இருக்கிறீங்களா? அப்போ ஒரு சஹாபி சொன்னார், நான் மறந்து செய்கிறேன். என்ன கூலி தருவீங்க? சொன்னாங்க, இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் எடுத்துக்கணும். அவர் வந்தார், தலைவர் அந்த ஊருடைய தலைவர்கிட்ட வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை வேற ஒன்றும் ஓத. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். எவ்வளவு நேரம் போச்சு, எவ்வளவு செலவாகிச்சு, என்ன கஷ்டம் வந்துச்சு, ஒன்றும் நடக்கல, ஒரு நிமிஷமும் போகல. அவர் எழும்பி நின்றுட்டார். இன்னைக்கு எத்தனையோ வயசாளிகள் இருக்கிறாங்க, இமாம்கள் தொழுவிக்கிற நேரம் பின்னுக்கு இருந்து அவங்க ஓதுறது கேட்குது. 50 வயசு 60 வயசு கைரில் மௌதூபி என்று ஓத வேண்டிய இடத்துல கைரில் மௌதூபி என்று ஓதுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிசினஸ்ல ஒரு புலி. கொஞ்சம் வார்த்தை பத்தி கேட்டு பாருங்க. இன்ஜின்ல இருந்து அதுல போடுற ஆணிலிருந்து அவர் சொல்லுவார். போலீஸ்காரனை எப்படி சமாளிக்கணும், லோயர் எப்படி எந்த விஷயத்துக்கு யாரை பிடிக்கணும், எந்த டாக்டர், எல்லா அறிவும் நல்லவே இருக்கு. வயசாளி எல்லாம் பேசுவார். ஆனா அத்தனை வயசாலியும் சூரத்துல் ஃபாத்திஹா இன்னும் தெரியல அவருக்கு. அதை பத்தின கவலையும் இல்லை. அடே நாங்க தான் படிக்கல, எங்கட பிள்ளைய படிக்க வைப்போம் வேண்டி இன்னைக்கு எவ்வளவு முயற்சி செய்யறோம். ஆனா ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செய்யற ஆகப்பெரிய அநியாயம், நாங்க இன்னும் அவங்களுக்கு குர்ஆனை கொடுக்கல. எங்களுக்கு இன்னும் கவலை வருது இல்லை. ஏண்ட வாழ்க்கை தான் இப்படி போச்சு, ஏண்ட பிள்ளையாவது உண்மையான ஒரு குர்ஆன் சரியான முறையில குர்ஆன் ஒரு பிள்ளையாக மாற்றுவோம் என்ன முயற்சி. ஏன்னா அதுல பொறுமதி உலகத்துல விளங்குது இல்லையே, சல்லி வருது இல்லையே. படிக்கிறவங்க படிச்சு இன்னைக்கு சல்லி எல்லாம் வந்து காணி பூமி எல்லாம் எடுத்து வாகனம் எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க, விளங்குது. அது சொல்லி ஏழையும் முயற்சி செய்யற பிள்ளைய படிக்க வைக்க. ஆனா அந்த ஏழை யோசிக்கல, அடைய உலகத்திலையும் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், மார்க்கம் இல்லாம தீன் இல்லாம குர்ஆன் இல்லாம போனா அங்க போய்த்தும் நாங்க ஏழையாக இருக்கணும் என்று யோசிக்கிறாங்க இல்ல. எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு நாம பாவம் பார்க்கணும், பாவம் வரணும், படிப்பில்லாதவங்களை பார்த்து இல்ல, ஏழையாக இருக்கிறவங்களை பார்த்து இல்ல. யாரு குர்ஆன் இல்லாம உலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் பரிதாபம். இன்னைக்கு சமூகத்துல எல்லாரும் பேசுற விஷயம் ஒன்று, எல்லாரும் பேசுற படிச்சவங்க தான் கூடியா பேசுற. இந்த குர்ஆன் ஹதீஸ படிச்ச உலமாக்களை பத்தி அவங்க சொல்ற நேரம் இவங்களுக்கு உலக படிப்பு கட்டாயம் தேவை. எவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸ் இருந்தும் வேலல்ல, இந்த உலகத்துல அவங்க சாதிக்கிறேன்டா அவங்களுக்கு கட்டாயம் இந்த நாலேஜ் தேவை. சரி, நல்ல விஷயம். ஆனா அவங்க யாரும் சொல்லலையே வாப்பா. இன்னைக்கு டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, லோயர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு படிப்பு இருந்தும் வேலல்ல, இவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாட்டி நாளைக்கு நஷ்டம் அடைவாங்களேன்னு யாரும் சொல்லலையே. அந்த கருத்தை சொல்ற நேரம் அது சரி காண்றதுக்கும் யாரும் இல்லை. ஏன் உலகத்துல வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கையா? ஒரு மனிதன் சாதிக்கணும் இங்க மட்டும் தானா? உண்மையான முஸ்லிமுக்கு கண்ணுக்கு விளங்குறதை விட கண்ணுக்கு விளங்காததுதான் ஆகப்பெரிய உண்மை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். தக்வாதாரிகளுடைய ஒன்னாவது தன்மையே அவங்க கைபானதான் நம்புவாங்க. நாங்க உலகத்தை பேசுறதை விட
நாங்க உலகத்துக்காக முயற்சி செய்யறதை விட நாங்க கூடையா சிந்திக்கணும் கபரையும் மஹ்ஷரையும் சொர்க்கத்தையும். கண்ணுக்கு விளங்காத பக்கத்துல நாங்க கூடையா பேசுறோம். இன்னைக்கு எங்கட எல்லா முயற்சிகளும் எல்லா பேச்சுகளும் இருக்குது கபர் வரைக்கும் உள்ள விஷயங்களை பத்தி மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல ஷிஃபாவை வச்சிருக்கிறான். வாழ்க்கையில சந்தோஷம் தேவையா, நிம்மதி தேவையா, குர்ஆன் ஓதுறதின் மூலமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்னாவது கடமை. ரெண்டாவது கடமை உலமாக்கள் சொல்றாங்க குர்ஆனை பாடமாக்குறது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆனுடைய ஒரு பகுதியும் இல்லையோ அந்த உள்ளம் பாலடைஞ்ச வீட்டுக்கு சமம். எப்படி பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளால ஜின்களும் விஷ ஜந்துக்களும் ஷைத்தான்களும் இருக்குமோ அத போல அந்த மனிதருடைய உள்ளத்தை எடுக்க ஒன்று இல்லை. அந்த உள்ளத்துக்கு நல்ல விஷயங்கள் ஏறாது, அந்த உள்ளத்துக்கு நல்ல விஷயங்கள் இருக்காது, அந்த உள்ளத்துல எந்த விதமான பொறுமதியும் இல்லை. நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை வச்சிருக்கிறது இந்த குர்ஆனை பாடமாக்கினவங்க தான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லோரும் பெரும் கஷ்டங்களோடு இருக்கிற நேரம், நபிமார்களே பயப்படக்கூடிய ஒரு நேரம் அது. ஒரு மனிதருக்கு மேலால ரெண்டு நிழல் வருமா, ரெண்டு மேகம். அது என்னண்டா, உலகத்தில் இவர் சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் பாடமாக்கிறார். ரெண்டும் இவருக்கு மனப்பாடம், ரெண்டையும் உலகத்துல ஓதி வந்திருக்கிறார். இவர் அது ரெண்டையும் பார்த்து கேட்பாராம், நீங்க யாரு? அது சொல்ல எங்களே தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. நாங்க ரெண்டு பேரும் யாருண்டா, நாங்க தான் பக்கராவும் ஆல இம்ரானும். உலகத்துல எங்களையே ஓதி வந்தீங்க, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு உதவிக்கு வந்தீங்க. எந்த உதவியும் இல்லாத நாள், நபிமார்களே யா நஃப்ஸி என்று சொல்ற நாள். இப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய பெற்றோரை வர வச்சு முதல்ல இவருக்கு வலது பக்கத்துல ஆட்சியையும் இடது பக்கத்துல நிரந்தரம் ஹுல்த், இதுக்கு போற உனக்கு மௌத்தே இல்ல, இதுக்கு போற உன்ன அந்தஸ்து குறைய போறதே இல்ல என்ற ரெண்டு அவார்டை கொடுப்பாங்க. இவருடைய பெற்றோரை வர சொல்லி அவர்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் ரெண்டு ஆடைகளை கொடுப்பான். இது புகாரில வார ரிவாயத். அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் ஏன் எங்களுக்கு ஏன் இவ்வளவு கண்ணியம்? அல்லாஹ் சொல்லுவானாம், உலகத்துல நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பிள்ளைக்கு குர்ஆனை கொடுத்தீங்க. இன்னைக்கு முழு உலகமும் ஓடுது ஒரு பக்கம், முழு உலகமும் ஓடுது ஒரு பக்கம். சில ஆட்கள் மட்டும்தான் அடுத்த பக்கம் வராங்க. பிள்ளைக்கு குர்ஆனை கொடுக்கணும், பிள்ளைய ஹாஃபிலாக்கணும், என்ன பிள்ளை ஆலிமாகணும் என்று யோசிக்கிறது சின்னோரு வட்டம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆலிமோட பேசுற நேரம், ஒருத்தர் அவர்கிட்ட 4 பிள்ளைகளையும் மனப்பேது மதரசால போட்டிருக்கார், ஆலிமா ஹாஃபிஸா. இன்னொரு மார்க்கத்தோட உள்ளவர் பேச சொன்னாரா, நீ ஒரு தீவிரவாதிடா. 4 பிள்ளைய மதரசால போட்டை, ஒருத்தர மதரசால போட்டு 3 பேரை படிக்க வைக்க. இது மார்க்கம் சம்பந்தமா சொல்ற விஷயம். சில இடங்கள் அன்பான சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு முச்சம் பேசுறோம். வார காலம் ஆக மோசமான ஒரு காலம், பயங்கரமான ஒரு காலம். பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துடணும், பிள்ளைகளை எப்படியாவது நாங்க கரை சேர்த்துடணும். ஆனா வார காலம் அதுல இல்லாம மோசம். வார காலம் பிள்ளைகள மார்க்கத்துக்காக மோசமான ஒரு காலம். சரியா தீன கொடுக்கல, சரியா மார்க்கத்தை கொடுக்கலன்னா எந்த பிள்ளைகளுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த பிள்ளைகள் ஈமான் இல்லாம மூத்தாக்கிட்டோம். இது யாக்கூப் நபியுடைய கவலை. அவனுக்கு வஃபாத்துடைய நேரம் எல்லா பிள்ளைகளையும் வர சொன்னாங்க. வர சொல்லி கேட்டாங்களாம், மா தஅபுதுன மின் பஅதி قالوا نعبد إلهك وإله آبائك. எல்லா பிள்ளைகளையும் ஒரு நபி வர சொல்லுகிறார். வர சொல்லி கேட்டாராம், என்ற அருமையான மகன்மார்களே, நான் இப்ப மௌத்தாவ போறேன், சக்கராத் வருத்தத்தில் இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்க உங்கள்கிட்ட. என்ன கேள்வி? ஏன் மௌத்துக்கு போறோம், நீங்க யார வாப்பா வணங்குவீங்க? ஒரு நபி கேட்கிற பிள்ளை நபியில பிள்ளைகிட்ட கேட்கிறார். எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்களாம், வாப்பா அதை பத்தி யோசிக்க வேணாம், நஅபுது இலாஹக் வ இலாஹ ஆபாயிக். நீங்களும் உங்களோட வாப்பா இஸ்ஹாக், அவரோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அல்லாஹ்வை வணங்கினீங்களோ அதே ரப்ப தான் நாங்க வணங்குவோம்.
அதுக்கு பிறகு நிம்மதியாக அவனோட ரூபம் பிரிச்சு. ஏன்னா அன்பான சகோதரர்களே, அங்க கண்ணியம் இருக்குது, அங்க அந்தஸ்து இருக்குது. உலகத்துல இந்த கோர்ஸை முடிச்சவங்களுக்கு தான், இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு தான், இந்த குர்ஆன் என்ற ஆக பெரிய அந்த அறிவை படிச்சவங்களுக்கு தான். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாரையும் பார்த்த ஒரு விஷயம் கேட்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த குர்ஆன் என்றது அல்லாஹ் தஆலா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போட்ட லெட்டர். அந்த 30 ஜுஸு அல்லாஹ் எங்க ஒவ்வொருத்தரோடையும் பேசின விஷயம். எங்களுக்கு விருப்பமான ஒருத்தர் ஒரு மெசேஜ் வந்தா முழு மெசேஜையும் பார்த்து முடிக்கிறோம், ஃபுல்லாவே பார்க்க முடிக்கிறோம். இந்த குர்ஆன் என்றது அல்லாஹ் கிட்ட இருந்து எங்களுக்கு வந்த மெசேஜ். இந்த மெசேஜை விளங்காம மட்டும் மௌத்தா பேத்திரப்படாது. ரமதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு டைம். குர்ஆன் எடுத்துக்கொண்டு தர்ஜுமாவையும் எடுத்து ஒரு ஆயத்தை ஓதிட்டு தர்ஜுமாவை பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான். எத்தனை வருஷம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கிறோம். அந்த ஃபாத்திஹா உள்ளுக்கு என்ன இருக்குது? குல் சூராக்கள்ல கருத்து என்ன? அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி எப்படி எல்லாம் வர்ணிக்கிறான். என்ன இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு சுத்தி இருக்கிற ஆட்கள் உலகத்தை பத்தி சொல்லி 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 அந்த உலகத்துல பொறுமதி அப்படியே இறங்கிடுச்சு. எங்களுக்கு சொர்க்கத்துல பொறுமதி தெரியா, நரகத்துடைய பயங்கரம் தெரியா. ஏன்? நாங்க குர்ஆனை விளங்கலையே. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் சுன்னத்தான நோன்பு பிடிச்சி இஃப்தாருடைய நேரம் இருக்கிறான், நோன்பு திறக்க ரெடியா இருக்கிறான். இப்ப சொன்னாங்க தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்து நோன்பு திறக்கிறது. தண்ணியை கிட்ட கொண்டு வந்ததோட அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, ஏ அப்பா அழுவுறீங்க, தண்ணியை பார்த்து ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க குர்ஆன் ஒரு ஆயத் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஆயத்? வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah அன் அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ் காலூ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். சொன்னாங்க நாளைக்கு நரகவாசிகள் நரகத்தில் இருக்கிற நேரம் அந்த அதாப் தாங்க இயலாம சொர்க்கவாசிகள்கிட்ட போவாங்க. போய் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஏழையாக பரம கஷ்டமானியாக இருந்தாலும் தண்ணிக்கு வசதி இல்லாம யாரும் இல்லை. அங்க நரகவாசிகளுக்கு குடிக்க தண்ணியும் இல்லை. சொர்க்க வாசல்ல வைத்து கேட்கிற நேரம் சொர்க்கத்து மக்கள் சொல்லுவாங்களாம், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹ் இதை அவங்களுக்கு ஹராம் ஆக்கிட்டான். சொர்க்கத்துடைய சின்ன இன்பமும் அது அவங்களுக்கு ஹராம் தான். சொன்னாங்க நாளைக்கு இந்த தண்ணிக்காக நானும் அந்த வரிசையில இருந்தா. இது யாரு சொல்ற? நபியோட பேர புள்ள. அப்ப குர்ஆனை விளங்கினாதான் எங்களுக்கும் விளங்கும் இது என்ன நடக்குது, என்ன அல்லாஹ் இன்னைக்கு சொல்றான். எனவே குர்ஆனை விளங்காம மட்டும் மௌத்தா வைத்திரப்படாது. முழு குர்ஆனையும் விளங்குற நேரம் தான் உள்ளத்துல குர்ஆனுடைய பொறுமதி வரும், சொர்க்கத்தினுடைய பொறுமதி விளங்கும், நரகத்தினுடைய பயங்கரம் விளங்கும். அப்போ உலகத்தினுடைய நிலைமைகளுக்கு நாங்க பயப்படவே மாட்டோம். எனவே அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க என்ன விஷயங்கள் இன்னைக்கு பேசினோமோ இதை எங்களோட வாழ்க்கையில் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்னால வரக்கூடிய ரமதான்ல வீட்டுல தந்தையாக இருந்தா எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. மனைவிக்கு சொல்லுவோம், நீங்க ஒரு குர்ஆனை முடிங்க ரமதான். பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், பாப்பா உங்களுக்கு மிச்சம் டைம் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க, பெரிய ஒரு நேரத்தை குர்ஆனுக்கு கொடுங்க. நீங்க 2 ஜுஸ் 2 குர்ஆன் முடிங்க. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு 60 ஜுஸ் ஓதுவாங்க. 2 குர்ஆன் ஒரு நாளைக்கு ஓதுவாங்க. ஒரு நோம்புல 60 குர்ஆன் முழுமையாக ஓதி முடிப்பாங்க. எனவே நாங்க மௌத்துக்கு போறோம், இன்னொருத்தர் ஓதி அனுப்புறதை எதிர்பார்க்காம எங்கட மௌத்துக்காக நாங்க சேர்த்துக் கொள்வோம். எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆன் ஓதிடுமோ அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுவோம். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய சிறப்பை வச்சு எங்கட உள்ளங்களை வெளிச்சமாக்குவான்.
எனவே அல்லாஹ் தஆலா எந்த விஷயங்களை பேசினோமோ இதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானை எந்த விதமான கஷ்டங்களும் நோய் நொம்பனங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் அடையக்கூடிய தௌஃபீகை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, வாழ்க்கையிலே பல ரமதான்களை அடையக்கூடிய தௌஃபீகை தருவாயாக. இந்த ரமதான் முடியக்கூடிய நேரம் உன்னுடைய பொருத்தத்தை அடைஞ்ச மக்களாக எங்களை ஆக்குவாயாக. பல குர்ஆன்களை ஓதி தமாம் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد